உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு செப்டம்பர் மாத பலன்கள். செப்டம்பர் மாதத்துல கிரகங்களின் கோச்சார அடைவுகள், அதாவது ஒவ்வொரு கிரகங்கள், அதாவது மாத கிரகங்கள் ஆகட்டும், வருட கிரகங்கள் ஆகட்டும், இந்த மாதத்துல எந்த மாதிரியான ஒரு அடைவுகளை பெற்றிருக்கு, அதனால ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த மாதத்துல கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய மிதுன ராசியில, அதாவது காலபுருஷனுக்கு மிதுன ராசியில குரு பகவான், அடுத்து கடக ராசியில சுக்கிரன் பகவான், சிம்ம ராசியில சூரியன் புதன் கேது, கன்னி ராசியில செவ்வாய் பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், அடுத்து மீன ராசியில சனி வக்ரத்தன்மையோட தான் இருக்கிறாரு இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமாகவே. இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள், மாத கிரகங்களான சூரியன் புதன் சுக்கிரன், இந்த 3 கிரகங்களும் எந்த அளவுக்கு பயிற்சி ஆக போகுது அப்படின்னு பார்க்கும்போது 14ஆம் தேதி 9வது, அதாவது செப்டம்பர் 14ஆம் தேதி உங்களுக்கு செவ்வாய் ஆகப்பட்டவர் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 15ஆம் தேதி சுக்கிரனும் புதனும் பயிற்சி ஆகிறார். அடுத்து 17ஆம் தேதி சூரியன் ஆகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய மாத கிரகங்களின் கோச்சார பெயர்ச்சிகள். இந்த பத்தி நம்ம இந்த பதிவுல தெளிவா டீட்டெயில்டா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. கும்பராசி காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். இந்த கும்பராசி ஒரு லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த கும்பராசி. இந்த ராசியில சனி பகவான் உச்சம் அடைகிறார். இந்த சனி பகவான் உச்சம் அடையக்கூடிய இந்த ராசியில பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள், சதயம் நட்சத்திர அன்பர்கள், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள், இந்த 3 நட்சத்திரத்தையும் உள்ளடக்கியதான் இந்த கும்பராசி. கும்பராசி என்பவர்கள் எப்போதுமே மனதுல இருக்கிறதுல வெளியில சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா இவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் எப்போதுமே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நோக்கி தான் பயணிக்குமே ஒழிய ஒரு பெரிய அளவுக்கு பின்னடைவை கொடுக்காது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு. அதனால அந்த அந்த விஷயங்கள் இவர்களுக்கு எப்போதுமே நல்லாவே தெரியும். அதனால தன்னுடைய மனதுல இருக்கிறத எப்போதுமே ஓப்பன் டாக்கா மற்றவர்கள்கிட்ட பகிராதவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். இந்த கும்பராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு விஷயத்துல நல்ல ஆழமான ஒரு முடிவு எடுக்கக்கூடியவர்கள். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அந்த முடிவுல எந்த விதமான ஒரு மாற்றமுமே செய்ய மாட்டாங்க. ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதற்காக போராடி கூட வீடை வாங்கக்கூடிய ஒரு திறமை உடையவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். அவர்களினுடைய முடிவுல எந்த விதமான சலசலப்புமே இருக்காது. அதுதான் அந்த 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த லாபஸ்தானம்ன்றது கண்டிப்பாக வேலை செய்யும். தன்னுடைய குடும்பத்தார்களை எப்போதுமே மன மகிழ்ச்சியுடன் வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். மிக பெரிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான சிச்சுவேஷன் அப்படின்றது, மன நிம்மதியான ஒரு சூழ்நிலைன்றது இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதிகமா இருக்கும். இருக்கிறத வச்சு நல்ல அதிகமான ஒரு நிம்மதியோட வாழ்பவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் தான். மன மகிழ்ச்சின்றது இவர்களினுடைய நிறைவை அங்க காட்டக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இப்படிப்பட்ட இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் நிறைய வளர்ச்சி மிகுந்த ஒரு மாதமாக தான் இருக்க போது. உங்களுடைய அந்த 11ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றது உங்களுக்கு ஒரு தெய்வ அனுகிரகம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கிறதுனாலதான் நீங்க இந்நேரத்துக்கு இந்த தொழிலை நல்லபடியா செஞ்சிட்டு இருக்கிறீங்க. அந்த தெய்வ அனுகிரகம் இல்லாமல் உங்களால இந்த தொழிலை மிக நேர்த்தியாக செய்ய முடியாது. அதனால கண்டிப்பாக இந்த மாதமும் அந்த தெய்வ அனுகிரகத்தோடு உங்களுடைய தொழிலாகப்பட்டது நல்ல
நல்ல வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து அந்த 10ஆம் இடத்திற்கு சொந்த கிரகமான அந்த செவ்வாயாகப்பட்டது உங்களுடைய 9ஆம் இடத்துல இருக்கு. 9ஆம் இடம்ன்றது அந்த பாக்யஸ்தானம். அந்த 10ஆம் இடத்திற்கு உண்டான அதிபதியே 9ஆம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக அந்த வேலை சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள், ஒரு உத்தியோக, ஒரு நிரந்தரம் அப்படின்றது கண்டிப்பாக இந்த மாதத்துல உங்களுக்கு நிறைய கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு மிகவும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள்ல இருந்து வெளிவருவதற்கு உண்டான ஒரு நேரம். நெருக்கடினா பாத்தீங்கன்னா பண நெருக்கடிகள் இருக்கலாம், அடுத்து குடும்ப நெருக்கடிகள் இருக்கலாம், அடுத்து தொழில் சம்பந்தப்பட்ட நெருக்கடிகள் இருக்கலாம். இதுல இருந்தெல்லாம் முழுமையாக வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். அதனால சில மன கவலைகள் இருக்கும். இப்ப விவாகரத்து வழக்கே இருக்கு அப்படின்னா அந்த விவாகரத்துல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். விவாகரத்து உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த வாழ்க்கைன்றது இந்த காலகட்டம் முடியறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். இதனால மனக்கவலைகள் அதிகரிக்கும். அடுத்து தொழில் சம்பந்தப்பட்ட நெருக்கடிகள், தொழில்ல நீங்க ஏதாவது ஒரு தொழிலை வித்தாகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நெருக்கடிகள் இருக்கும். அதனால சில மனக்கவலைகள் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரியான சில நெருக்கடியான விஷயங்கள்ல இருந்து நீங்க வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த கும்பராசி என்பர்கள் இந்த காலகட்டம் வெளிநாடு சென்று நல்ல வசதி வாய்ப்புகளோடு சில வாழ்க்கையை நடத்துவதற்குண்டான ஒரு நேரம். குடும்பத்தை பிரிந்து வெளிநாடு சென்றிருக்கிறீங்க அப்படின்னா அங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சில ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத அவமானங்கள்லாம் வர்றதுக்கு உண்டான ஒரு டைமா இருக்கும். அதனால இந்த குடும்பத்தை பிரிந்து சென்றவர்களுக்கு சில ஒரு கவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போது. இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள்ல சில பொருளாதார வீழ்ச்சிகளும் இருக்கும். ஒரு வெளிநாடு வாய்ப்பே கிடைக்குது அப்படின்னா நீங்க அங்க அந்த இடத்துல ஒரு காசு கொடுக்கணும், காசு கொடுத்தா கண்டிப்பா நடந்துரும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து சதயம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் சில முயற்சிகள்ல உங்களுக்கு ஒரு தோல்விகள் இருந்தாலும் அது வெற்றியை நோக்கி நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். உங்களுடைய வேலையில சில பின்னடைவுகள் இருந்தாலும் இப்ப கிடைக்கக்கூடிய வேலை உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு வேலையாக தான் இருக்க போகுது. அதனால வேலை வாய்ப்புகளும் நிறைய வரக்கூடிய ஒரு தருணமும் இந்த சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய உத்தியோகத்தை ரொம்ப உத்தியோகத்துல கவனமா செயல்படுறது நல்லது. உங்களுடைய உத்தியோகத்தை காப்பாத்திக்கிறதும் உங்களுடைய கடமை தான். ஏன்னா ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறீங்க. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுல பெரிய அளவுக்கு உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் இல்லை. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களே கிடையாது இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள். ஆனாலும் அந்த ராகு அங்க பயணிக்கிறதுனால பெருமளவு மன நெருக்கடிகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. அதனால உத்தியோகத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த செப்டம்பர் மாதம் அதற்குண்டான ஒரு நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது. இந்த கும்பராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு ஜனனகால சுயஜாதக திசாபுத்தி பலன்கள் நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு இது எல்லாமே நல்ல 100% முழுமையான பலன்கள் கிடைக்கும். கெடு பலன்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல, அதாவது கெடுதலான திசாபுத்திகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் குடும்ப உறவுகள்ல முதல்ல பிரச்சனைகள் வரும். அடுத்த வியாதி தொந்தரவுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஏதாவது ஒரு வியாதி போக இன்னொரு வியாதி வர்றது, திடீர்னு இருந்தாப்புல இருதய அறுவை சிகிச்சை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நீர்க்கட்டிகள், இந்த மாதிரி எல்லாம் அந்த ஆப்ரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கெடுதலான தசாபுத்திகள் கண்டிப்பா கொடுக்கும். அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.